ஆதித்ய குருஜி அவர்களுடைய சுய ஜாதக அமைப்பின்படியே அவர் உருவாக்கிய சுபத்துவ பாவத்துவ விதிகள் இந்த ஜோதிடத்தினுடைய அடிப்படையான மூல விதிகளில் முக்கால் விதிகள் தான் அப்படிங்கிறத கிளியர் கட்டான முறையில் ரொம்ப ரொம்ப எளிமையாக புரியும்படி நம்ம ஆதித்ய குருஜி அவர்கள் மிதுன லக்னத்தில் இங்கே பிறந்திருக்கிறார். அவருடைய லக்னாதிபதி எந்த ஒரு ஜாதகத்திலும் இந்த லக்னாதிபதி என்பவர் இங்கே அந்த சதுரங்க ஆட்டையில் இருக்கின்ற ராஜாவை போற்றவர். இந்த ராஜாவிற்கு செக்மேட் வைப்பதற்கு என்றே இந்த சதுரங்க ஆட்டையில் உள்ள ஒரு முக்கியமான எதிரி என்பவர் எதிரி அணியில் உள்ள ராணி. எந்த ஒரு ஜாதகத்திலும் 6ஆம் பாவகத்தின் அதிபதி அப்படிங்கிறவர் இங்கே அந்த சதுரங்க ஆட்டையில் எதிரணியில் இருக்கின்ற ராணியை போன்றவர். இந்த ராணி தான் இந்த ராஜாவை க்ளோஸ் பண்றதுக்கான மும்முரமான பணிகளை இங்கே செய்யக்கூடியவர். அதனால தான் எந்த ஒரு ஜாதகத்திலும் இங்கே 6ஆம் பாவகத்தின் அதிபதியினுடைய வலிமை இங்கே குறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. புரியுது? இந்த 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது 6 அப்படின்னு நீங்க எழுதுனீங்கன்னா ஒரு மனிதனுக்கான இந்த புவியில் ஏற்படுகின்ற இந்த தலைகுனிவு அனைத்தையும் சொல்லுது இந்த 6ஆம் பாவக அதிபதியினுடைய வேலை தான். இந்த புவியில் பிறந்த மனிதனுக்கு அவயோக பலன்களை, தலைகுனிவு 6ன்னா அவயோக பலன்களை மட்டுமே சொல்லக்கூடிய அந்த பாவகத்தின் அதிபதி அப்படின்னா அவர் 6ஆம் பாவகத்தின் அதிபதி தான். இதை தான் நம்ம ஒரு வரியில சதுரங்க ஆட்டையில் எதிரணியில் இருக்கின்ற ராணியை போன்றவர் இந்த 6ஆம் பாவகத்தின் அதிபதி. ஜாதகனுக்கு அவர் அணியில் இருக்கக்கூடிய இங்கே ராணி என்பவர் நேரா பாருங்க, 6இன் தலைகீழி இங்க அந்த 9ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர். சரிங்களா? 6னுடைய தலைகீழி 9 தானங்க. அப்போ இந்த 9ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர் தான் இவருடைய ஜாதகத்தில் இருக்கின்ற இவர் அணியில் இருக்கின்ற ராணி. இந்த ராணியினுடைய வேலை என்னவாக இருக்கும்? ஜோதிடத்தினுடைய முதல்நிலை கதாநாயகன் லக்னாதிபதியான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இவர் அணியில் இருக்கின்ற இந்த ராணி என்கின்ற அந்த 6இன் தலைகீழ் மதிப்பான இந்த 9 அப்படிங்கிற தலை நிமிர்வு வாக்கியங்களை மட்டுமே சொல்லக்கூடியவர் என்பவர் இங்கே 9ஆம் பாவகத்தின் அதிபதி தான். அப்போ இந்த 9ஆம் பாவகத்தின் அதிபதி அப்படிங்கிறவர் தான் இந்த ஜாதகத்தில் முதல் நிலையான கதாநாயகன். எந்த ஜாதகமா இருந்தாலும் இந்த ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதிகளின்படியே இவருடைய ஜாதகத்தில் இங்கே 6ஆம் பாவகத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் இங்கே செவ்வாய். சரிங்களா? நேரடியாகவே 6ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற கிரகம் என்பது இங்கே கேது. இப்போ எதற்கு 6 எடுத்த உடனே சொன்னோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த 6ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த கேது என்பவர் இந்த ஜாதகத்தில் பொதுவாகவே கேது ஒரு உயிர் விரயத்தை சொல்வதற்கு கடமைப்பட்டவர் அப்படிங்கிறத எல்லா ஜாதகங்களையும் நம்ம சொல்லிட்டு வரோம். அதே போன்று இவருடைய ஜாதகத்தில் இந்த கேது என்பவர் 6ஆம் பாவகத்தில் இங்கே அமர்ந்திருக்க அந்த 6ஆம் பாவகத்தின் அதிபதியும் 11ஆம் பாவகத்தின் அதிபதியுமான இந்த செவ்வாய் என்பவர் இந்த லக்னத்திற்கு இளைய சகோதரம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் பாவகத்தில் இங்கே அமர்ந்திருக்கிறார். மிக 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 முக்கியமாக இவருடைய ஜாதகத்தில் இவருடைய மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரன் என்பவர் இவருடைய லக்னம் என்பது உபய லக்னம் என்பதால் இந்த உபய லக்னத்திற்கு பாதகஸ்தானத்திற்கும் மாரகஸ்தானத்திற்கும் அதிபதியான இந்த குருவினுடைய வீட்டில் 7ஆம் பாவகத்திலேயே அமர்ந்திருக்கிறார். இந்த சந்திரன் இங்க 10ல் இருந்தா கூட, மீனத்துல இருந்தா கூட ரைட்டு, சரிங்களா? ஆனா இங்கே பாதகத்தையும் மாரகத்தையும் சொல்லக்கூடிய அந்த பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த சந்திரன் என்பதால் இவருடைய சந்திரன் என்பவர் கேதுவினுடைய சாரம் மூலம் நட்சத்திரத்திலே இங்கே அமர்ந்திருப்பதால் இவருடைய மனதில் நீங்கா வடுவாய் ஒரு உயிர் விரயம் என்கின்ற அந்த பலன் என்பது எப்போதுமே இவருடைய ஆயுள் நாள் முழுவதுமே இங்கே இருக்கும். அந்த உயிர் விரயம் அப்படிங்கிறது எங்க பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்தவர் இங்கே கேது என்கின்ற விரயத்தை சொல்லக்கூடியவராக இருந்து அந்த கேது என்பவர் செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்து செவ்வாய் உடன் பிறந்த சகோதரர்களை இரத்த உறவுகளை சொல்லும் என்பதாலும் அந்த உறவில், ஏன்னா இவருக்கு 6க்கும் 11க்கும் அதிபதி, மூத்த சகோதரனுக்கும் அதிபதி, ஆனால் அந்த செவ்வாய் என்பவர் இங்கே 3ஆம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதால்
அதனோடு மட்டுமல்ல 8க்கும் 9க்கும் அதிபதியான இந்த சனியினுடைய சமசப்தம பார்வையிலும் இங்கே இருப்பதால் 6ஆம் பாவகம் இளைய சகோதரத்தை சொல்லும் என்பதால் இந்த இளைய சகோதரனுடைய உயிர் விரயம் என்பது இவருடைய மனதில் நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜாதகத்திலும் 10ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாக இந்த மாரகஸ்தானத்திற்கும் பாதகஸ்தானத்திற்கும் அதிபதியான இந்த குருவே வந்து விடுவதாலும் இவருடைய லக்னாதிபதியும் இந்த குருவினுடைய வீட்டில் நீச்சம் பெற்ற நிலையில் இங்கே இருப்பதாலும் 100% இவருடைய கர்மா என்பது இவருடைய பிறவி வினை என்பதே இந்த மாரகத்தினுடைய தன்மை அவருடைய மனதில் நிறைந்திருக்க வேண்டும் என்பதுதான். இதை தாண்டி இவருடைய ஜாதகம் வெளிவர முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புங்க. முதல்நிலையான அமைப்பே இதுதான். இது சுபத்துவ விதிகள்லாம் இங்கே வராது. ஜோதிடத்தினுடைய முழுமை பெற்ற இந்த விதிகளில் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அவருடைய லக்னாதிபதியையும் ராசிநாதன் அந்த லக்னத்திற்கு பெற்ற 7 மற்றும் 10ங்கிற பாவக பலன்கள் படியும். சரிங்களா? அதனோடு மிக மிக உன்னதமா சாரத்தில் பலனில்லை என்று சொல்கின்ற அவருடைய ஜாதகத்தில் இந்த சந்திரன் கேதுவோட சாரத்தை பெற்றதும், கேது செவ்வாய் வீட்டில் இருந்ததும், அந்த செவ்வாய் 3ஆம் பாவகத்தில் அமர்ந்ததும் இங்கே சாரத்தில்தான் இங்கே முழுமையான பலன்கள் என்பது இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவருக்கே உணர்த்தும் விதம் இந்த அவருடைய ஜாதகம். சரிங்களா? இதுல மட்டும் இல்லை, எப்போது இந்த நிகழ்வு நடக்கும், எப்போது இந்த மனதில் நீங்கா வடுவாய் அமையும் அப்படின்னா இந்த செவ்வாய் அந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்த இந்த கேது செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறதுனால இந்த செவ்வாயுடைய தசாவில் இது நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. அது அவரு அக்செப்ட். சரிங்களா? அது பாவத்துவ விதிகள் படிலாம் இங்கே கிடையாது. சனி செவ்வாயினுடைய காம்பினேஷன் பார்வைகள் அப்படிங்கிறது அதையும் பாவகத்தின் மூலமாக நம்ம இணைச்சிடலாம். 3ஆம் பாவகத்தில் அங்கே அமர்ந்திருக்கிறாரு. ஆல்ரெடி இங்கே கேதுங்கிறவர் 6ல் அமர்ந்திருக்கிறாரு. அதனோட கூடுதலாக இங்கே என்ன இருக்குது பாருங்கள், அவருடைய ராசிக்கு இங்கே வரணும். முதல்ல அவருடைய ராசிக்கு அது 12ஆம் பாவகம், லக்னத்திற்கு அது 6ஆம் பாவகம். அதனோட இணைஞ்சி இந்த சனி என்பவரே இந்த லக்னத்திற்கு 8க்கும் உடையவர். அவர் இங்கே 6ஓட கனெக்டிவ் ஆகிறாரு. அப்போ இந்த 6ஓடு கனெக்டிவ் ஆன இந்த செவ்வாய் என்பவர் இங்கே சுக்கிரனுடைய சாரத்தில் அமர பெற்றிருக்கிறார். இந்த சுக்கிரன் என்பவர் இந்த லக்னத்திற்கு 12க்குடையவர். 6, 8, 12 இந்த 3ம் கனெக்டிவ் ஆகும். எப்போது? செவ்வாயுடைய தசையில். அப்போ கனெக்டிவ் ஆகக்கூடிய மையப்புள்ளி என்பது இங்கே என்னவாக இருக்கிறதுனா 3ங்கிற இளைய சகோதரமாக இருக்கிறது. இளைய சகோதர உயிர் இங்கே விரயம். சரிங்களா? இப்போ இதற்கு அடுத்ததாக இவருடைய லக்னாதிபதியினுடைய நிலை. ஜாதகத்தில் இங்கே லக்னாதிபதி என்பவர் நீச்சம் பெற்ற நிலையில் இதே குருவினுடைய 10ஆம் பாவகத்தில் இங்கே அமர்ந்திருக்கிறார். இந்த 10ஆம் பாவகம் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், இங்கே கர்மஸ்தானம் அப்படிங்கிறது. அப்போ இந்த புவியில் ஒரு மனிதன் எதை செய்வதற்கு கடமைப்பட்டவன் அப்படிங்கிறது இந்த 10ஆம் பாவகம் தான் இங்கே சொல்லும். அதே நேரத்தில் இந்த லக்னாதிபதியும் இந்த ராசியை சொல்கின்ற இங்கே சந்திரனும், மனோகாரகனான சந்திரனும் இந்த குருவினுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்றபடியால் இந்த லக்னாதிபதி புதன் என்பவர் இந்த சுக்கிரனால் தான் நீச்சபங்க நிலைக்கு இங்கே வருவதால் இந்த சுக்கிரன் என்பது சினிமா துறையையும், அதனோடு மட்டுமல்ல இந்த சுக்கிரனும் இந்த மனோகாரகனான இந்த சந்திரனும் எப்படிங்க இப்போ மனோகாரகனான கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுமே குருவினுடைய வீடு தான். அப்போ இந்த மனோகாரகனான இந்த சந்திரனும் இங்கே கூடிய நிலை என்பது இந்த புதனினுடைய காரகத்தையும் இணைத்து நாம் இங்கே சொல்ல வேண்டும் என்றால் இங்கே என்ன பொசிஷனில் இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் நிலையாக இந்த அஸ்ட்ராலஜிக்குள்ள அவர் இங்கே வர்றவர் கிடையாது. காரணம் இங்கே இந்த 3ஆம் பாவகத்தின் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி என்பதால் இந்த 3ஆம் பாவகம் என்பது ஒரு மனிதனுடைய வீரியத்தையும், அந்த வீரியத்தை பொறுத்து அவனுக்கு வெளிப்படுகின்ற முயற்சியும், அந்த முயற்சியை பொறுத்து அவனுக்கு கிடைக்கின்ற வெற்றியையும், அந்த வெற்றியை பொறுத்து அவனுக்கு கிடைக்கின்ற பெயரையும், அந்த பெயரை பொறுத்து அவனுக்கு கிடைக்கின்ற புகழையும் அனைத்தையும் சொல்வது இந்த 3ஆம் பாவகத்தின் அதிபதி என்பதால் அந்த 3ஆம் பாவகத்தின் அதிபதியே இங்கே நீச்சம் பெற்ற லக்னாதிபதியோடும் உச்சம் பெற்ற சுக்கிரனோடும் பரிவர்த்தனையான இந்த 10ஆம் பாவகத்தின் அதிபதியான குருவோடும் இங்கே தொடர்பு கொண்டிருப்பதால் இவருடைய முயற்சி என்பது முதலில் நீச்ச நிலையில் இருக்கின்ற இந்த புதனினுடைய காரகத்தை வைத்து,
சரிங்களா? இந்த சுக்கிரனும் இந்த சந்திரனுடைய நிலைகளை வைத்து இவருக்கு இங்கே இந்த சினிமா துறையில் நிச்சயமா முயற்சி பண்ணியிருப்பாருங்க. மாற்று கருத்தே கிடையாது. சினிமா துறையில ஹீரோவா முயற்சி பண்ணியிருப்பாரா? இல்ல. இந்த சினிமா துறையில் இங்கே கதைகள்லாம் நிறைய எழுதியிருப்பாரு. நிச்சயமாக 100% இதுவரைக்கும் அவள் சொல்லாவிட்டாலும் அதுதான் இங்க இவருடைய சுய ஜாதக அமைப்பின்படி 100% ஒரு உண்மை. நிறைய டைரக்டர்லாம் போய் பார்த்து இங்க அவருடைய கதையை இங்க நிச்சயமா சொல்லியிருப்பார். ஆனால் அது அனைத்தும் இங்கே சக்சஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஃபெயிலியர் தான். சரி, இந்த சுக்கிரன் என்பவர் இங்கே பரிவர்த்தனை நிலையை அடைந்து விடுவதால் இந்த சுக்கிரன் இங்கே உச்சம் பெற்ற நிலையில் மட்டுமில்ல, அவர் பரிவர்த்தனையாகி 12ஆம் பாவகத்திற்கும் சென்று விடுவதால் 12ஆம் பாவகம் இங்கே விரயம் என்பதாலும் இந்த பாக்கியம் என்பதெல்லாம் அவருக்கு இங்கே விரயம் தான். அவர் எடுத்த முயற்சி, அந்த முயற்சினால நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிரும் அப்படின்னு அவர் செஞ்ச அனைத்து எஃபர்ட்டும் இந்த இடத்துல ஃபெயிலியர் தான். பெரிய சக்சஸாலாம் அவர் வந்திருக்கவே முடியாது. முதல் இதற்கு ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய லக்னாதிபதி இங்கே நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பதால் அந்த காரகத்தை முதல்ல கொடுப்பார். அதனோட இணைஞ்சி இந்த சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகாமல் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டைரக்டரா இப்போ ஆதித்ய குருஜி அவர்கள் இருந்திருப்பார். சரிங்களா? இது அவருக்கு தெரிந்த உண்மை. ஆனா இங்க அவருடைய சுய ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் என்பவர் பரிவர்த்தனை ஆகுவதன் மூலமாக இங்கே 10ஆம் பாவகத்தின் அதிபதியான இந்த குரு என்பவர் 10ஓடு இங்கே நேரடியாக தொடர்பில் வருவதால் இந்த தொடர்புக்கு வருகின்ற இந்த புதன் குரு காம்பினேஷன் அப்படிங்கிறது 10 தொழில் ஸ்தானத்தையும் இந்த புதனினுடைய காரகத்தின் வழியாக, இந்த புதன் குரு காரகத்தின் வழியாக அஸ்ட்ராலஜி, சரிங்களா? ஏன் அஸ்ட்ராலஜின்னு சொல்றோம்னா, அப்போ இந்த சுக்கிரன் இங்கே அந்த காரகத்தை கொடுப்பதற்கு முயற்சிப்பார். ஆனால் அந்த முயற்சிங்கிறது ஃபெயிலியர் ஆயிரும். ஆனா இவருடைய 10 என்கின்ற இந்த கர்மஸ்தானம் என்பது, இந்த புவியில் அவர் பிறந்ததற்கான அந்த தொழில் ஸ்தானம் என்பது நிச்சயமாக இவருக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே புதனினுடைய காரகம்தான். ஆனால் இந்த புதனினுடைய காரகத்தில் இந்த குருதான் அதை தீர்மானிப்பார். அப்போ குருவே இங்கே தீர்மானிப்பதற்கு கடமைப்பட்டவர் என்பதால் இங்கே புதனினுடைய காரகமும் அங்கே இணைந்து இது இறையியல் துறையில் இருப்பாரா? குரு இறையியல் துறை. இங்கே புதன் என்பது இங்கே இறையியலையும் ஜோதிடத்தையும் சொல்லும் என்பதால் இந்த ஜோதிடத்தை சொல்கின்ற இந்த புதனே குருவை விடவும் இங்கே நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பதால் இந்த இறையியலோடு இணைந்த இந்த புதனினுடைய காரகமான இந்த ஜோதிடத்துறையில் அவர் இருக்க வேண்டும் என்பது அவருடைய அமைப்பு. இதற்கு பெரிய எஃபோர்ட்லாம் அவர் எடுத்திருப்பாரான்னு கேட்டா இல்லை. அவர் இங்கே டைரக்டர் ஆகணும், அவர் மிகப்பெரிய ஒரு டைரக்டரா நாம இங்க மாறணும், கதை வசனம்லாம் நம்ம எழுதணும், அதுல நம்ம பெரிய சக்சஸா இங்க மாறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆள் மனதினுடைய எண்ணம். ஏன்னா அவர்கிட்ட கேளுங்க, சரிங்களா? இதை நான் சொன்னது நம்பலை அப்படின்னா இதுதான் அவருடைய ஆசை. ஆனால் இந்த ஆசை நீங்க நிராசை தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுக்கிரன் இங்கே பரிவர்த்தனை மூலமாக அவர் அவருடைய வீட்டிற்கு சென்றதன் காரணமாக இந்த லக்னாதிபதியை வச்சு இங்க இந்த பலனை சொன்னல. அப்போ இந்த சுபத்துவ விதிகளின்படியா இங்க பலன்களை சொன்னோம். சுபத்துவ விதிகளின்படி இங்க பலன்களை சொன்னா இங்க ஜோதிடத்தினுடைய முக்கால் விதி அப்படிங்கிறது தான் இங்க சுபத்துவ விதி. அப்போ நீங்க தெளிவா இங்க ஜோதிடத்துறையில அவர் நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சதுனால அவர் இங்க பெரிய சக்சஸுக்கு வந்தார், அவருடைய லக்னாதிபதி அப்படிங்கிறதுனால. இதை மட்டும்தானே இங்க இவர் சொல்ல முடியும். இதை மட்டும் தானே அவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஜோதிடத்தினுடைய மூல விதியை பயன்படுத்தும் போது மட்டுமே தான் சரி சினிமா டைரக்டரா வரணும், பெரிய இயக்குனரா வரணும் அப்படிங்கிற உண்மை பொதிந்து கிடைக்கின்ற அந்த உண்மையும் வெளிப்படும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இல்லைன்னா சுபத்துவ விதியில முக்கால் விதி தான் வரும். அவருடைய ஜாதகத்திலேயே அந்த அமைப்பு தான் லக்னாதிபதியை வச்சே. லக்னாதிபதி அப்படிங்கிறது தான் முதன்மை. அப்போ ஃபர்ஸ்ட் பால்லே அவருடைய சுபத்துவ விதி அப்படிங்கிறது இங்க கிளீன் போல்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். குருஜி அவர்களுடைய லக்னாதிபதி புதன் இங்கே நீச்சமாகிவிட்டார், அது பாவத்துவம். அதனால அந்த உச்சம் பெற்ற சுக்கிரனோட இணைந்த போதிலும் அவருக்கு இங்கே திரைப்பட இயக்குனராக எழுத்தாளராக ஆக முடியவில்லை அப்படின்னு பாவத்துவத்தின் அடிப்படையிலும் நீங்க இங்க எடுக்க முடியாது. சுக்கிரன் புதனினுடைய பாவத்துவத்தை நீக்க முடியவில்லை. ஆனால் இங்கே பரிவர்த்தனையான குரு என்பவர் இங்கே புதனினுடைய பாவத்துவத்தை நீக்கி சுபத்துவமாக மாற்றினதன் காரணமாக அவர் ஜோதிடத்துறைக்கு இங்கே வந்து டாப் மோஸ்ட் ஆயிட்டார் அப்படின்னு இந்த இடத்துல பலன் சொல்ல முடியாதுங்க. லக்னாதிபதி அப்படிங்கிறது நீச்சமாகிவிட்டது. அப்போ லக்னாதிபதி நீச்சம் பெற்ற நிலையை அடைந்து விடுவதால் அந்த நீச்சம் பெற்ற லக்னாதிபதி அப்படிங்கிறவர்
தன்னுடைய காரகத்தின் வாயிலாக ஒரு நிலையில் பலகீனத்தன்மையை அவருடைய சுய ஜாதகத்தின் அமைப்பின்படியே இந்த நீச்சம் பெற்ற லக்னாதிபதி 3 கூடிய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான இந்த சூரியனோடும் இங்கே சுக்கிரன் இந்த லக்னத்திற்கு 12 மற்றும் 5 கூடியவன் என்பதாலும் துறையில் அவர் ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளராக அல்லது இங்கே பெரிய நாவல் ஆசிரியராக, புரிஞ்சுதா, இந்த ரைட்டராக முயற்சித்த அந்த முயற்சி என்பது இங்கே ஃபெயிலியர். புரிஞ்சுதா? இது சுபத்துவ விதி இல்லை, ஜோதிடத்தினுடைய மூல விதி. அதன் பிறகு இந்த லக்னாதிபதி என்பவர் இங்கே உச்சம் பெற்ற சுக்கிரனோடு அங்கே இணைந்திருப்பதால், சரிங்களா, அப்போ நீச்சம் நிலையில் இருந்து நீச்ச பங்க ராஜயோக நிலைக்கும் வந்து விடுகிறார் அப்படிங்கிறதும் இங்க உண்மை. இது ஜோதிடத்தினுடைய மூல விதி. சுபத்துவம் ஆகலை, பாவத்துவமான இந்த புதன் சுபத்துவமாக இங்க மாறல, சரிங்களா. இதற்கு பெயர் அப்படிங்கிறது நீச்ச பங்க ராஜயோக அமைப்பு. லக்னாதிபதி அப்படிங்கிறவர் இந்த நல்ல ஒரு வலுப்பற்ற பொசிஷன்ல இங்க இருக்கிறார். இந்த சுக்கிரனோடு பரிவர்த்தனை மூலமாக 10 என்கின்ற கர்மஸ்தானத்தின் அதிபதியானவர் மீண்டும் இங்கே இந்த புதனோடே இணைந்து விடுவதால், அது குருவினுடைய வீடு என்பதால், புதன் இங்கே எழுத்துத்துறையை மட்டுமல்ல இந்த அஸ்ட்ராலஜியை சொல்வதும் ஜோதிடத்துறையை சொல்வதும் முதன்மையான இந்த புதன் கிரகம்தான் என்பதால், அதனோடு இணைந்து அந்த புதனே இந்த இறையியல் தன்மையை சொல்கின்ற இந்த குருவினுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் அவர் இங்கே புதனினுடைய காரகமான இந்த ஜோதிடத்துறையில் டாப் மோஸ்டா பிரபலமானார். இந்த குரு என்பவர் இங்கே பாதகஸ்தானத்திற்கு அதிபதி. அப்போ இந்த பாதகஸ்தானத்துக்கு அதிபதியோடு இணைந்த இந்த ராகு தசை அப்படிங்கிறது இங்கே சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதாலும், அந்த சுக்கிரனோடு அந்த ராகு கலந்திருந்தால் மட்டும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தசா நடத்திய இந்த ராகு என்பவர் இங்கே குருவோடு தான் முதன்நிலையாக நேரடியாக கனெக்டிவ்ல இருக்கிறதுனால, அப்போ ராகு என்பவர் எப்போதுமே தான் இருந்த பாவகத்தின் அதிபதி போலவும் அந்த பாவக அதிபதியினுடைய காரகங்களையும் தன்னோடு இணைந்த கிரகத்தினுடைய காரகங்களையும் அந்த கிரகத்தினுடைய பாவக தன்மைகளையும் எடுத்து செய்வதற்கு கடமைப்பட்டவர் இந்த ராகு அப்படிங்கிறதுனால, இந்த ராகுவினுடைய திசையில இவருக்கு இங்க என்ன நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 10ஆம் பாவகத்தினுடைய தன்மைகளை அபரிவிதமான தன்மைகளில் அவருக்கு இங்கே கொடுத்திருக்கும். அது காரணம் முதன்மை அப்படிங்கிறது இங்க சுபத்துவ விதி அல்ல. இந்த சுக்கிரன் என்பவர் இங்கே 12ஆம் பாவகத்திற்கும் 5ஆம் பாவகத்திற்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால தூர இடங்கள்ல இருந்து அவருடைய லக்னாதிபதியினுடைய அமைப்பை பொறுத்தே இவருக்கு இங்கே தூர இடங்களில் இருந்து இந்த 5ங்கிற பெரும் வாக்கியத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். அதுவும் இங்கே குருவினுடைய காரகத்தின் வழியாக, ஜோதிடத்துறையின் வழியாக அப்படிங்கிறத துல்லியமா அவருடைய சுய ஜாதகம் என்பது இங்கே முடிவு செய்தது. அதனோட இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா பாருங்க, ராகு என்பவர் செவ்வாயினுடைய சாரத்துல இங்கு அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த செவ்வாய் என்பவர் இந்த லக்னத்திற்கு இங்கே 3ஆம் பாவகத்தில் இங்கே அமர்ந்திருப்பதால் ராகு அபரிவிதமான நன்மைகளை செய்வதற்கு கடமைப்பட்டவராக இங்கே மாறிவிடுவார். ஏற்கனவே ஒரு உயிர்காரகம் அங்க போயிடுச்சு. அதனால இவர் செவ்வாயினுடைய சாரத்துல இருந்தாலும் அந்த செவ்வாய் 3ல இருந்தாலும் இப்போதைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது அந்த ராகுவினுடைய திசையில் அவருக்கு இல்லை, சரிங்களா. அப்போ இந்த ராகு அப்படிங்கிறவர் இங்கே செவ்வாயினுடைய சாரத்தை வாங்கினது அப்படிங்கிறது இங்கே அவயோக பலனா அப்படின்னா 100% அபரிவிதமான நன்மைகளை செய்வதற்கு கடமைப்பட்டவராகவே இந்த ராகு இங்கே மாறிவிடுவார். தான் பெற்ற சாரத்தின் அமைப்பின்படியும் சாரம் கொடுத்த செவ்வாய் என்பவர் இங்கே 3ங்கிற முயற்சி ஸ்தானத்திலும் வெற்றி கீர்த்தி புகழ் ஸ்தானத்திலும் இங்கே அமர்ந்திருப்பதால், இது ஆதித்ய குருஜி ஐயாவா இருந்தாலும் சரிதான், இல்லை அவருடைய மாணவர்களாகிய நாம் யாரா இருந்தாலும் சரிதான், என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, ராகு இங்கே சுக்கிரன் குருவோட ஒரே நேரத்தில் தொடர்புல இருக்கிறதுனால, சுக்கிரனுடைய வீட்லையும் இருக்கிறதுனால ராகு சுபத்துவ முறையில் அவருக்கு நல்லது செய்தார் கிடையாது. அப்போ இதே ராகு பாவத்துவத்தையும் செஞ்சிருப்பாரு. அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த குரு அப்படிங்கிறவர் 7 முதல் மனைவி ஸ்தானத்தை சொல்லக்கூடியவன். அந்த ராகு என்பவர் இங்கே 11 என்கின்ற செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கிறார். அப்போ 7 உறவு தன்மைக்கு போட்டியாக 11ங்கிற ஒரு இன்னொரு ஸ்தானத்தையும் அவருக்கு அங்க கொடுத்திருக்கும். காரணம், இந்த ராகு இங்கே பாதகஸ்தானத்தின் மாரகஸ்தானத்தின் அதிபதியான இந்த குருவோடும் கனெக்டிவ்ல இருக்கிறதுனால, அப்போ இங்க இந்த பாதகத்தையும் அவருக்கு இணைத்துத்தான் கொடுத்திருக்கும். இந்த ராகு அப்படிங்கிறவருக்கு இங்கே பாவகங்களையும் பாவகத்துக்கு அதிபதியையும் இணைந்திருக்க கிரகத்தினுடைய தன்மைகளையும் அந்த கிரகத்தினுடைய பாவக பலன்களை பற்றியும் இணைத்து சொல்லிடலாம் தானே.
இந்த ராகு செவ்வாயினுடைய சாரத்துல இருக்கிறாரு. அப்போ இந்த செவ்வாய் என்பவர் 6க்கும் இங்கே 11 என்கின்ற 2ஆம் திருமண வாழ்க்கைக்கும் அதிபதி. அப்போ இந்த ராகு செவ்வாயோட சாரத்தில் இருக்க நிச்சயமாக அதனுடைய சாரத்தின் பலன்களை கொடுத்தே தீர்வார். சரிங்களா? அதனோடு இணைந்த ஒரு கிரகம் அப்படிங்கிறது இந்த லக்னத்திற்கு பாதகம் மற்றும் மாரகஸ்தானத்தின் அதிபதியான இந்த குரு. அந்த குரு என்பவர் இங்கே பாதகத்தை எதன் வழியாக செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா நேரடியா இங்க குருவோட தசை நடக்கல, அப்போ இந்த ராகுவோட தசை நடக்கு. அப்போ இந்த ராகுவை இந்த குரு எதன் வழியாக பாதகத்தை செய்ய வைப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே சுக்கிரனுடைய வீட்டில தான் இவங்க 2 பேருடைய இணைவு இருக்கு. அப்போ இந்த சுக்கிரன் என்பவர் 12க்குடையவர். அதனோடு இணைந்து இந்த சுக்கிரன் என்பவர் 5 என்கின்ற பாவகத்திற்கும் அதிபதி, பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி. 5 என்பது புத்திரர்களை சொல்லக்கூடியது. அப்போ இங்கே சுக்கிரன் என்பது இல்லறத்தை சொல்லக்கூடியது, இல்லற காம சுகங்களை சொல்லக்கூடியது. அப்போ இந்த இல்லறத்தின் மூலமாக இந்த குருவினுடைய காரகமான குழந்தைத்தன்மை. அப்போ இந்த நிகழ்வுல இன்னொரு 11ஆம் பாவகம் என்கின்ற உயிர்ஸ்தானமானது இணைய வேண்டும் என்பது இந்த ராகுவினுடைய தசாவில் அடிப்படை. அதன் மூலமாகவே இவருக்கு இங்கே புத்திரஸ்தானங்கள் கிடைக்க வேண்டும் என்பது இங்கே ஜாதக அமைப்பு. இது ஜோதிடத்தினுடைய மூல விதி. இது ராகு இந்த நேரத்துல பாவத்துவத்தை சொல்லவே இல்லையே எந்த இடத்துலையுமே. ஆனா இங்க பாவத்துவம்லாம் கிடையாது இது. சரிங்களா? இது பாவக பலன். ராகு அப்படிங்கிறவர் இந்த குரு சுக்கிரனுடைய காம்பினேஷன்னால எப்படி அவர் பெற்ற சாரத்தின் வழியாகவும் அபரிவிதமான ஒரு நன்மைகளையும் செய்யும் அப்படிங்கிறது போல, அதே நேரத்தில் அவர் அமர்ந்த பாவகம் அப்படிங்கிறது இங்கே 12 மற்றும் 5 என்கின்ற புத்திரஸ்தானத்தையும் சொல்வதும், அதனோடு இணைந்து இந்த 7 என்பது பாதகாதிபதியாக வந்து அவர் முதல் மனைவி ஸ்தானத்தையும், அதனோடு இணைந்து இந்த ராகுவே 11 என்கின்ற இன்னொரு மனைவி ஸ்தானத்தையும் சொல்வதாலும் ராகு தான் பெற்ற இந்த 11ஆம் அதிபதி சாரத்தை ஆக்டிவேட் பண்ணியே தீர்வார். சாரம் கொடுத்தவரை தாண்டி ஒரு கிரகம் இங்கே பலன் கொடுக்க முடியாது. ஒரு கட்டிட தொழிலாளிக்கு சாரம் போட்டு கொடுக்கல அப்படின்னா, சாரத்தின் மேல் அவர் நின்று அந்த வேலையை செய்யலை அப்படின்னா, அந்த கட்டிடத்தின் வேலையை அவரால் எப்படி நிறைவு செய்ய முடியாதோ, கைதினங்கிறதே ஒரு மானுட வாழ்வியல் தான். அதன்படியே பாருங்களேன், இங்க சாரங்கள்ல இல்லை அப்படின்னா அந்த கட்டட வேலை முடிவடை, சாரம் போட்டு கொடுக்கல அப்படின்னா அந்த கட்டடம் நிறைவு பெறாது. அதே போலத்தான் இங்க பாருங்க, நீ அவர் யார் இல்லை என்று சொன்னாலும் இல்லை என்று சொல்பவர் ஜாதகத்திலேயே இங்க இருக்குன்னு சொல்லலாம். இங்க ராகு 11ஆம் பாவகத்தின் அதிபதியினுடைய சாரத்துல இருக்கிறார், அந்த செவ்வாயோட சாரத்துல. அதனோட மட்டுமல்ல, அந்த செவ்வாய் என்பவர் 6க்கும் அதிபதி. அந்த 6 என்பது இந்த 7க்கு 12. அப்போ எதா இருந்தாலும் மனைவியை விட்டு, 7ங்கிற மனைவியை விட்டு கொஞ்சம் பிரிதலுக்கு உட்படுத்தும்ல. அது எதன் மூலமா? இந்த சுக்கிரன்கிற குழந்தை ஸ்தானமும் இல்லற சுகங்கள் ஸ்தானம் மூலமாகவும். ஏன்னா அவர் அமர்ந்திருக்கிறது 5க்குடைய, அதே நேரத்தில் 12ங்கிற கட்டிலறையை சொல்லக்கூடிய, அதே நேரத்துல சுக்கிரன் என்பது இல்லறத்தை சொல்லக்கூடிய, இப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த பலன்களை தான், ஏதாவது அபரிவிதமான அவதூறுகளோ அல்லது பொய்களோ இல்லை. இந்த கிரக பலன்களை நம்ம அங்கே அடுக்கிக்கிட்டே போனோம் அப்படின்னா A to Z அனைத்து பலன்களும் நமக்கு இங்கே வந்துருங்க. ஆனால் தேவையில்லை, நம்ம அடுத்தலாம் தவறு அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லலை. இந்த பலனை நாம் சொல்வதற்கு இந்த ராகு செவ்வாயோட சாரத்திலிருந்து அந்த செவ்வாய் என்பவர் இங்கே 3 என்கின்ற இல்லற ஸ்தானம், காமஸ்தானம், வீரியஸ்தானம் அங்கு அமர்ந்ததால, அந்த 3ஆம் பாவகத்தில் அமர்ந்த இந்த செவ்வாய் என்பது 11 என்கின்ற லாபஸ்தானத்தின் அதிபதி அப்படிங்கிறதுனால, அந்த இப்போ ஒரு ஆண் குழந்தை அவருக்கு இங்கே இந்த காரக உறவின் மூலமாக இங்கே கிடைத்திருக்கும் அப்படின்னா, அவருடைய இளைய சகோதரனுடைய பெயரை வச்சிருப்பாருங்க. இது எனக்கு தெரியாது, அவருக்கு மாணவர்களுக்கும் இங்க தெரியுமான்னு தெரியல. ஆனா அவருடைய சகோதரனுடைய பெயரையும் இதையும் இணைச்சு பாருங்க, மிகச் சரியாக இருக்கும். அவருடைய ஆழ்மனதிற்கு மட்டுமே தெரிந்த உண்மை இது. இந்த உண்மைகளை அனைத்தையும் இங்கே சொல்ல முடியும் அப்படின்னா, இதற்கு இந்த நிறைவு பெறாத சுபத்துவ பாவத்துவ முக்கால் விதிகளால இங்கே முடியாது. கிரகம் இங்கே ஒரு கிரகம் தசா நடத்துகின்ற போது அதனுடைய பலனை எப்படி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குன்னு ஜோதிடத்தினுடைய மூல விதிகள் இருக்கு. அந்த விதிகளை அனைத்தையும் இங்கே ஒரு மாலையாக கோர்க்கின்ற போது மட்டும்தான். ஒரு சுபத்துவ பாவத்துவம் அப்படின்னா மாலை இங்க என்னாச்சு, முக்கா மாலையா நிக்கி, மேலே இங்கே நார் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ அது முழு பலனை கொடுக்காது. இங்கே ஜோதிடத்தினுடைய மூல விதிகள் அப்படிங்கிறது ஒரு நிறைவு செய்யப்பட்ட பூமாலை. அதன்படி நாம இந்த பலனை இங்க சொல்ல முடியும். அவருக்கு பிறந்த அந்த குழந்தையின் பெயர் கூட இந்த இளைய சகோதரனுடைய பெயரோடு இங்கே 100% இங்கே ஒத்து போகும் அப்படின்னு சொல்ல முடியும். காரணம் ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த 3ஆம் பாவகம் தான் இங்க திரும்பவும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சரிங்களா? இவரே இங்க 11 அப்படிங்கிறதுனால, 11ங்கிறது இன்னொரு உறவு அப்படிங்கிறதுனால, இந்த ராகு அப்படிங்கிறது இந்த செவ்வாயினுடைய சாரத்தை இங்க பெற்றதுனால நாம உறுதியா இங்க இதை சொல்றோம்.
இவருக்கு பிறந்த அந்த குழந்தையினுடைய பெயரும் இந்த ஆதவன் அப்படிங்கிற சூரியனுடைய தன்மை அப்படிங்கிறது அந்த குழந்தையினுடைய பெயரிலும் தொடரும். இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இவர் ஆதித்யன் அப்படிங்கிற பட்டத்தை இவர் பெற்றது போலவே, ஆதித்யன் அப்படிங்கிறது என்னங்க, சூரியன் தானே. ஆதவன் அப்படின்னா அது சூரியன் தானே. அப்போ இவருக்கு அந்த 3 கூடிய முயற்சி இது எல்லாம் எப்படி கிடைச்சது? அப்போ இவருக்கு அந்த 3 கூடிய பெயர், புகழ், கீர்த்தி, வெற்றி, 3ஆம் பாவகம், அருமை பெருமைகள்லாம் சொன்னல. அப்போ இவருக்கு பேரும் எப்படிதான் கிடைச்சதோ, அப்ப இவருக்கு அந்த புகழ் பெற்ற அந்த பேரும் சூரியனுடைய ஆதவனுடைய அந்த 3ஆம் பாவகத்தின் அதிபதி அதன் மூலமா தான் இவருக்கு கிடைக்கணும். அதுதான் லாபமா இருக்கணும். சரிங்களா? எப்படி இன்ச்சு பை இன்ச்சா பலனை எடுத்துடலாங்க. சுபத்துவ விதியில் இல்லை, ஜோதிடத்தினுடைய அடிப்படையான மூல விதிகள்ல. சந்திரன் நின்ன நட்சத்திர சாரத்தின் அதிபதி என்பவர் இங்கே தசா நடத்துவதற்கு காரணம் அப்படிங்கிறது எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய மனம்தான் இங்கே என்ன செய்கிறது அப்படின்னா, 6ஆம் பாவகத்தின் அதிபதி தசை நடந்தா அவனுடைய மனம் என்பது நல்ல செயல்கள் அற்ற அடிமை வேலைகள் வரைக்கும் அவனுடைய மனதை பக்குவப்படுத்தி அவனுடைய மனம்தான் அங்கே செயல்படுகிறது. அந்த பாவக பலன்களை அவனுடைய மனம்தான் இயக்கி அந்த ஜாதகனை அழைத்து செல்கிறது. அதே நேரத்தில் 9ஆம் அதிபதியுடைய தசை பொதுவான பலன். 9ஆம் அதிபதியுடைய தசை ஒருவனுக்கு இங்கே நடக்கு அப்படின்னா அவனுடைய மனம் அந்த ஜாதகனை இயக்கி தன்னுடைய 9ஆம் பாவகத்திற்கு அவனை அழைத்து செல்கிறது. அந்த தசாவினுடைய முடிவில் 9ஆம் பாவகத்தினுடைய ஆதிபத்திய பலன்கள் அந்த கிரகத்தினுடைய காரகத்தின் வழியாக அந்த சுய ஜாதகத்தில் அந்த 9ஆம் அதிபதி இருக்கின்ற ஜோதிடத்தினுடைய மூல விதிகளின் அடிப்படையில், இப்பவும் பாவத்துவ சுபத்துவங்கிற முக்கால் விதிகளின் படி கிடையாது, மூல விதிகளின் அடிப்படையில் அவனுக்கு அங்கே கொடுப்பதற்கு கடமைப்பட்டதா இருக்கு. சரிங்களா? இது ஏன் சந்திரன் நின்ற நட்சத்திர சாரமே தசா நடத்துவதற்கு இங்கே அனுமதி கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு, ஒரு மனிதனுக்கு நடக்கின்ற இங்கே முழு கர்மாவிற்கும் அவனுடைய மனம் மட்டுமே பொறுப்பேற்கும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் பாதகாதிபதி வீடுகளில் அமர்ந்த சுக்கிரதசை, பாதகாதிபதி வீட்டில் அமர்ந்த சூரிய தசை, பாதகாதிபதியுடைய நேரடியாக பாதகஸ்தானத்திலேயே அமர்ந்த சந்திரதசை. இந்த சந்திரதசைக்கு பிறகு வருகின்ற இந்த செவ்வாய் மட்டும்தான் இங்கே இந்த பாதகஸ்தானங்களோடு நேரடியாக தொடர்பில் இல்லாத ஒரு கிரகம். சரிங்களா? நேரடியாக பாதகஸ்தானத்தில் இல்லை, அதுவே ஒரு பெரிய யோகம்தான். இந்த செவ்வாயே இளைய சகோதரம் என்கின்ற 3ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார். இங்கே சுக்கிரனுடைய சாரத்துல இவர் அமர்ந்திருக்கிறார். அந்த சுக்கிரன் 12 குடையவன், விரயஸ்தானத்தின் அதிபதியினுடைய சாரத்துல இளைய சகோதரனுடைய பாவகத்துல இங்கே அமர்ந்திருக்கிறார். அதனோடு மட்டுமல்ல, இளைய சகோதர ஸ்தானத்தின் அதிபதியான இந்த சூரியனும் உச்சம் பெற்ற இந்த சுக்கிரனோட அமர்ந்த நிலையில் அந்த பாவகமும் என்ன பாருங்க, 10ங்கிற கர்மஸ்தானம், அதுவும் பாதகாதிபதியினுடைய வீடு, அதுவும் இங்கே பாதகாதிபதியான குருவினுடைய இன்னொரு ராசி. புரிஞ்சுதா? அப்போ இந்த செவ்வாயும் சாரநாதனை தாண்டி இவரால் இங்கே செயல்பட முடியவில்லை. அப்போ ஒரு உயிர் விரயத்தை அவர் செய்தார். இதை முதல்லயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஜாதகம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே. இதைத்தானே முதல்ல சொன்னாங்க. 10ஆம் பாவகம் 6 + 9 2ஐயும் இணைச்சி செய்யக்கூடிய ஒட்டுமொத்த கர்ம பாவகத்தையும் 10ஆம் பாவகம் சொன்னல. செவ்வாய்க்கு சாரம் கொடுத்தவரும் இங்கே 12 கூடிய விரயமாக இருந்து அவரும் 10லே அமர்ந்திருக்காருல்ல. இவருக்கு வீடு கொடுத்தவரும் இங்கே 10லே அமர்ந்திருக்காருல்ல. இந்த 10ஆம் அதிபதியும் 12ல இருந்து பரிவர்த்தனையாகி திரும்பவும் எங்க போறாங்க, அதே 10க்கு போறாருல்ல. இந்த 6ஆம் அதிபதி அப்படிங்கிற தசா இவருடைய ஜாதகத்தில் இயல்பிலேயே ஒரு கர்மாவாக கலந்திருப்பதால் இந்த கர்மா அப்படிங்கிறது இளைய சகோதரன் உயிரை பிரிக்கும் அப்படின்னு ஜோதிடத்துல முதல்நிலையாகவே நம்ம சொன்னல. இந்த பூமியில் பிறந்த அவருடைய ஜாதகத்தில் 10 என்கின்ற ஒரு கர்மா எதை சொல்கிறது அப்படின்னு இளைய சகோதர உயிர்காரகத்தை தெளிவுபடுத்துகிறதுன்னு சொன்னல. அப்போ அந்த நிகழ்வு அதனோடு இணைந்து இந்த 10ஆம் பாவகத்தின் அதிபதி தான் 6ஐயும் 9ஐயும் 2ஐயும் இணைத்து நல்லதையும் கெட்டதையும் சேர்த்து கொடுப்பார்னு சொன்னல. இளைய சகோதரனுடைய உயிர் பிரிவு என்பது இங்க நடந்துதானே ஆக வேண்டும். அதன்படி அந்த நிகழ்வு அப்படிங்கிறது அவருக்கு இங்க நடக்கு. இது பாவத்துவ விதிகளின்படி இல்லை, 10ங்கிற கர்மஸ்தானத்தினுடைய விதியின்படி. இவர்த்த மனோகரகனான சந்திரன் பெற்ற, சந்திரன் அமர்ந்த மாரக பாதக மற்றும் சந்திரன் பெற்ற கேதுனுடைய சாரமும் செவ்வாயினுடைய தொடர்பையும் வைத்து இந்த பலன் நம்ம சொல்றோம். இந்த ராகுவினுடைய தசையை நம்ம ஏற்கனவே பிரம்மாண்டமான ராகு தசை அப்படின்னு அவரே சொல்றதுனால நாம் சுபத்துவ பாவத்துவ ரூல் அப்படிங்கிற முக்கா விதிகளின்படி சொல்லலை, முழு விதிகளின்படியும் அவருடைய பர்சனல்ல போகக்கூடாது. இருந்தாலும் அதற்குள்ளேயும் சென்று சொல்ல முடியும் அப்படிங்கிறத ஜோதிடத்தினுடைய மூல விதிகளின்படியும் நமக்கு சொல்லிட்டோம். சரிங்களா? நடப்பில் இருப்பது இப்போது அவருக்கு இங்கே நடப்பில் இருப்பது இங்கே பாதகாதிபதியான குருவினுடைய தசை. லக்னமான மிதுன லக்னத்திற்கு
வரவே கூடாத ஒரு தசா இங்க இந்த பாதகாதிபதியினுடைய தசை. இந்த குரு என்பவர் இங்கே 12ஆம் பாவகத்திலிருந்து மீண்டும் தன்னுடைய 10ஆம் பாவகத்துக்கு பரிவர்த்தனை ஆயிட்டார். தான் இந்த குரு என்பவர் இங்கே பாதகஸ்தானத்தின் அதிபதியாகி 10ஆம் பாவகத்தோடு தொடர்பு பெற்று 10ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலும் இருப்பதால, அப்போ இங்கே 10 தொழில் ஸ்தானம் என்பதால ஆல்ரெடி புதனுடைய ஜோதிடத்துறைக்கு இவர் வருவதற்கு காரணத்தை நம்ம சொன்னோம் இதே பரிவர்த்தனை மூலமா. அப்போ இந்த குரு என்பவர் அங்கே அமர்ந்து இந்த புதனினுடைய ஜோதிடத்துறையில் அவருக்கு பாதகத்தை செய்வார். புரிஞ்சுதா? இதை இப்போ சொல்லல, இப்போ முன்னாடியில இருந்தே நம்ம சொல்லக்கூடியது குரு தசையில அவருக்கு ஒரு பாதகம் நிகழும். எதில் நிகழும்? இந்த ஜோதிட துறையிலேயே அவருக்கு இங்கு நிகழும். அது எதை பாதிக்கும்? 3 என்கின்ற அவருடைய பெயரையும் புகழையும் கீர்த்தியையும் பாதிக்கும். ஏன் பாதிக்கும்? இங்கே 3ஆம் பாவகத்தின் அதிபதியான சூரியனும் அங்கே அமர்ந்திருப்பதால் இந்த பேரை கூட விரயம் செய்கின்ற அளவுக்கு பாதகத்தை செய்வதற்கு முற்படும். அதனோட கூடி இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு மானுட வாழ்வியல் தான். ஒரு பாதகாதிபதி நிச்சயமாக அந்த பாதக ஸ்தானத்தில் அமர்ந்த அந்த கிரகத்தை ஆக்டிவேட் செய்வார். அதிலும் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகம் ஏன் சுய புத்தியில் வேலை செய்வதில்லை அப்படின்னு தெளிவுபட ஒரு பலன் சொல்லியிருக்கிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு அடிப்படை மூல நூல்களிலும் இல்லாத, இதுவரைக்கும் எந்த ஜோதிடரும் சொல்லாத எந்த ஒரு கிரகமும் தசா நடத்துகின்ற போது அதனுடைய சுய புத்திகளில் வேலை செய்வதில்லை அப்படிங்கிறத சந்திரனை இணைச்சு சொல்லியிருக்கிறோம். கிரகம் தசை நடத்தினாலும் சந்திரன் தான் அங்கே முதலில் செயல்படுவார். அனைத்து கிரகங்களிற்கும் சந்திரன் இங்க என்னவா இருப்பாரு? முகவராக செயல்படுவார். அந்த கிரகங்களினுடைய ஆதிபத்தியங்களையும் காரகங்களையும் தன்னுள் வாங்கி அந்த ஜாதகனுடைய மனதில் நிறைத்து அந்த நிறைவு பெறுகின்ற வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்கின்ற நேரம் என்பது இங்கு என்னவாக இருக்கும் நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்த கிரகங்களினுடைய சுய புத்தி காலமாக இருக்கும். இவருடைய நேரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த பாதகாதிபதியினுடைய பாதக ஸ்தானத்திலேயே அந்த சந்திரன் அமர்ந்திருப்பதால அந்த சந்திரனை இயக்குவது, அந்த சந்திரனுக்கு பயிற்சி கொடுப்பது ரொம்ப ரொம்ப எளிது. சரிங்களா? அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தவரை மேனேஜரா ப்ரொமோட் பண்றது பெரிய விஷயமே இல்லை. அதே போலத்தான். சரிங்களா? இந்த சந்திரன் ஆல்ரெடி பாதகஸ்தானத்துல பாதகாதிபதி வீட்லயே இருக்கிறதுனால பாதகாதிபதியோட தசை வரும்போது ரொம்ப ஈஸியான முறையில் அவரை ட்ரெயின் பண்ணிடலாம். பாதகம் எப்படி நடக்குது பாருங்க. இந்த ஜோதிடங்கிறது ஒரு மானுட வாழ்வியல் அப்படிங்கிறத 100% ப்ரூஃப் பண்ணக்கூடிய விதியை பாருங்க. இந்த சந்திரனின் மூலமாகவே குரு என்பவர் தன்னுடைய பாதகத்தை முதலில் செய்ய தொடங்குவார். காரணம், இந்த பாதகஸ்தானத்தில் அமர்ந்த கிரகம் என்பது சந்திரன் என்பதால. விஜய் அவர்கள் சந்திரனுடைய லக்னமான கடகலக்கணம் என்றும் இங்கே அவரை பலன் எடுக்க வைத்தது. யார் மூலமாக வைத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 7ஆம் பாவகம் என்பது இங்கே நண்பர்களை சொல்லும் என்பதால, இந்த 7ஆம் பாவகம் என்பது இங்கே நண்பர்களை சொல்லும் என்பதால, 7ஆம் பாவகத்தின் அதிபதி இங்கே குரு என்பதால நண்பர் என்பவர் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடியவரா இருப்பார். அப்போ அவர் மூலமாகவே இங்கே விஜய் அவர்கள் கடகலக்கணம் கடகராசி என்று பெற்றார் அப்படிங்கிறது 100% உண்மைங்க. அவர் பொய்லாம் சொல்லலைங்க, சத்தியமா பொய் சொல்லலை. அவர் சொன்னது இங்க உண்மை. இந்த 7ஆம் பாவகம் குருவினுடைய வீடு அப்படிங்கிறதுனால, அந்த குரு ஒரு பெரிய மனிதரை சொல்லும் அப்படிங்கிறதுனால அவர் சாதாரண மனிதரும் இங்கே கிடையாது. அதனோட இணைந்து அவருடைய பெயர் என்பது குருவினுடைய பெயரோ அல்லது சந்திரனுடைய பெயராக இங்கே வரும். இந்த குரு சந்திரனுடைய காரக பெயர்களாக அந்த பெயர் நிச்சயமா இருக்குங்க. அதையும் நான் அடிச்சு சொல்றேன். நிலையா குருவினுடைய பேரும், 2வது நிலையா இந்த சந்திரனுடைய பேரும் அவருக்கு இருக்கும். 3வது 4வது நிலையாகத்தான் சுக்கிரன் அல்லது ராகுங்கிறது உள்ள வருவார். அவர் இதை பார்த்தாருன்னா கண்டிப்பா சொல்லுவார், கரெக்டா சொல்லிட்டாண்டா அப்படின்னு. இது இப்போ தெரியுதா? ஆதித்ய குருஜி ஐயா ஏன் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை கடகலக்கணம் கொண்டதன் காரணம், அவருக்கு பாதகாதிபதி தசை நடக்க பாதக ஸ்தானத்தில் நேரடியாக அமர்ந்தது சந்திரன் என்பதால் பாதகம் நடந்தது. இதற்கு பிறகு இந்த பாதகம் நடந்ததை உணர்ந்த பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தசா நடத்தக்கூடிய குரு என்பவர் 12ல் மட்டும் இல்லை, பரிவர்த்தனை மூலமா 10க்கே போறார். அப்போ இந்த புதனினுடைய துறையில தான் சரிங்களா அவருக்கு பாதகத்தை செய்யணும். அதனோடு மட்டுமல்ல, இந்த சந்திரன் என்பவர் இவருடைய ஜாதகத்திற்கு 2 என்கின்ற வாக்குஸ்தானத்திற்கு அதிபதி. அப்போ இங்க வாக்குஸ்தானம் ஜோதிடம் ரொம்ப முக்கியம் இல்ல, பாதகத்தை ஏற்படுத்தி விட்டுருச்சு. இந்த தொழில் ஸ்தானத்தோட இங்க பரிவர்த்தனை ஆனதுனால சரிங்களா. இப்போ இந்த பாதகம் நடந்த பிறகு இப்போது எப்படி மீள்வதற்கு அந்த முயற்சி அப்படிங்கிறதையும் இந்த கிரகமே கொடுக்கிறது. சரிங்களா? சுபத்துவ பாவத்துவ விதிகள்லாம் கிடையாது, ஜோதிடத்தினுடைய மூல விதிகளின்படியே இப்போ எப்படி அக்யூரேட்டா வரும் பாருங்க.
இதற்கு பிறகு இவருடைய ஜாதகத்தில் இங்கே 3ஆம் பாவகத்தின் அதிபதியான இந்த சூரியன் என்பவர் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி என்பதால் அவர் பிறகு எஃபோர்ட் போட்டு ஒரு முயற்சியை பண்றார். பாதகம் நடந்த பிறகு தான் பண்ண முடியும். அப்போ அந்த பாதகம் நடந்த பிறகு அந்த அவருடைய புதன் என்பது நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பதாலும் அந்த சூரியன் என்பவர் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கக்கூடிய இந்த புதனோடும் இந்த சுக்கிரனோடும், இந்த சுக்கிரன் 5 கூடிய பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதி, அப்போ இவரோடும் நேரடியாக இங்கே இணைந்திருப்பதால் அந்த சூரியன் என்பவர் இங்கே 3 கூடியவர் என்பதால அவர் இங்கே மீண்டும் தன்னுடைய முயற்சி ஸ்தானத்தின் மூலமாக தன்னுடைய பெயர் புகழை இங்கே தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு முயற்சியை எடுக்கிறார். அந்த முயற்சியின்படி அவர் கண்டுணர்ந்த விஜய் அவர்கள் சிம்ம லக்னம் என்பதும் 100% சரி. அவர் லக்னத்தை இங்க மாத்தல, சரிங்களா? நீங்க சொல்ற மாதிரி இங்க லக்னத்தை மாத்தி அவர் டிசைன் பண்றாரு. விஜய் அவர்கள் இங்க வெற்றி பெற்றதன் காரணமாக அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆதித்ய குருஜி கடக லக்னம் கடகராசி இல்லை, அவர் ராசி கடகம் தான், ஆனா விஜய் லக்னம் சிம்மம் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. மாத்தி சொல்றாருலாம் கிடையவே கிடையாதுங்க. நாம தான் 2 போஸ்ட் அதுக்கு முன்னாடியே போட்டோமே, விஜய் சிம்ம லக்னம் தான் அப்படின்னு. ஒழுங்காக தானே எக்ஸாம் எழுதிட்டு இருந்தோம். தேர்வு ஆணையர் உள்ள அந்த கொஸ்டின் தவறு, இந்த கொஸ்டினை வச்சு ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவரும் கொடுத்தார். அந்த சரியாக நாமளும் சரியாக எழுதின அந்த ஆன்சர் சீட்டை கிழிச்சு தூர போட்டுட்டு சிம்ம லக்னம் சொன்ன அந்த 2 போஸ்ட்டுங்கிற பலனை தூர வச்சுட்டு டெலீட் பண்ணிட்டு ஏன் இந்த கடகலக்கணத்துக்குன்படி நாமளும் எடுத்தோம் அப்படின்னு கேட்டா, இந்த பாதகத்தை நிகழ்த்திய இந்த கிரகத்தினுடைய தன்மை என்பது குரு, சரிங்களா? இவருடைய ஜாதகத்தை கரூர் நிகழ்வுக்கு பிறகுதான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆமா, நாமளும் அப்போ இங்க சிம்மத்தெல்லாம் டெலீட் பண்ணிட்டு 2 போஸ்ட் தெளிவா பண்ணியிருந்தோம், 2 பதிவு, சரிங்களா? அவர் 2026ல இங்க எம்எல்ஏவாக அங்கே அமர்வாரா அல்லது சிஎமாக அங்க அமர்வாரா அப்படிங்கிறத இங்க உதயநிதி அவர்களுடைய ஜாதகத்தையும் எடப்பாடி அவர்களுடைய ஜாதகத்தையும் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தோடு இணைத்து 3வது பகுதியில் நிறைவு செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இங்க பாதகம் யாரை விட்டுச்சு, சரிங்களா? அப்போ இவருடைய ஜாதக அமைப்பின்படியே இவரை பின்தொடர்ந்தவர்களும் நீங்க ஒண்ணு கேட்கலாம் அந்த இடத்துல. அப்போ நிறைய பேர் இவருடைய மாணவர்களாக இருந்தாலும் சரிதான், நிறைய பேர் இங்க விஜய் அவர்களை கடகலக்கணம் கடகராசி ராதன் பண்டித் வரைக்கும் கடகலக்கணம் கடகராசி தான், ஆனா விபரீத ராஜயோகம் செயல்பட்டது, அவர் முதல்வர் ஆனார் அப்படின்னு சொன்னாருன்னா 100% சொல்றேன், அவர் ஒரு 100% ஃபேக் அஸ்ட்ராலஜர், ஃபெயிலியர் அஸ்ட்ராலஜர். எந்த விதத்திலையும் இங்க மாற்றுகிறது கிடையாது. விஜய் அவர்கள் கடகலக்கணமாக இருந்தால் 2031 கூட அவர் சிஎம் கிடையாதுங்க. 0.01% கூட வாய்ப்பே கிடையாது. தவறா கொடுக்கப்பட்ட ஜாதகத்திற்கு 100% சரியான பலன்களை தான் அவருடைய மாணவராக இருந்தாலும் சரி அவரும் இங்க எடுத்தார். அவர் சொன்னது உண்மைதானே, கையில் கிடைக்கிற ஜாதகத்துக்குலாம் நான் பலன் சொல்ல மாட்டேன், கன்ஃபர்மேஷன் ஆகாத எந்த ஜாதகத்துக்கு நான் பலன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் உண்மையை தான் சொல்றாரு, போயெல்லாம் சொல்லலை, சரிங்களா? இது அவருடைய சுய ஜாதகத்தின் அமைப்பின்படியே சொல்றேன். அப்போ மிக தெளிவாகத்தான் செயல்பட்டவர். இந்த பாதகம் செயல்பட வேண்டும் என்பதால அவருடைய சுய ஜாதகத்தின் அமைப்பின்படி பாதகம் செயல்பட்டது, பாதகாதிபதியுடைய திசையில. அதே போல இங்க விஜய் அவர்கள் இங்கே முதல்வராக வேண்டும் விபரீத ராஜயோகத்தின் மூலமாக அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய 12ஆம் பாவகத்தில் அமர்ந்த அந்த கிரகங்களினுடைய தசா அவருக்கு நடப்புல இருக்கணும். இப்போ அவருக்கு இப்ப என்ன வரணும், சுக்கிர தசைக்கு அடுத்ததா என்ன வரணுங்க, சூரிய தசை வரணும். 12ல இருக்கிற சூரிய தசை, அந்த சூரிய தசை வந்தாதான் அவருக்கு அந்த பலன், இல்லைன்னா அது வரைக்கும் அந்த பலனே கிடையாது. இவருடைய ஜாதகத்தில் 3 கூடியவர் இங்கே சூரியன் அப்படிங்கிறதுனால வீரியஸ்தானத்தின் அடிப்படையில இங்கே அந்த சூரியன் புதனோடும் இங்கே இணைஞ்சிருக்கிறதுனால அவர் திரும்ப சிம்ம லக்னம் அப்படிங்கிறத உறுதி செய்தார். அவர் விஜய் அவர்கள் சிம்மம் அப்படிங்கிறத உறுதி செய்ததும் இதே 3ஆம் பாவகத்தின் அதிபதி வீரியஸ்தானத்தின் அதிபதி இந்த சூரியனே அதற்கு சாட்சியாக இருக்கார். அதே போல அவர் விஜய் அவர்கள் கடக லக்னம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமும் இந்த 7ஆம் பாவகத்தில் இந்த பாதக ஸ்தானத்தில் இந்த சந்திரனே அமர்ந்திருக்க, இந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த பாதகாதிபதியுடைய தசையில் சுயபுத்தியே நடக்க, அந்த சுயபுத்தி முதலில் இங்கே சந்திரனைத்தான் தொடர்பு கொள்வார் என்பதால இந்த சந்திரனின் மூலமாகவே அவருக்கு பாதகத்தை கொடுத்தார். இதனோடு கூடி இந்த சந்திரன் 2ங்கிற வாக்குஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால அவருடைய வாக்கு என்பது பாதகமாக மாறியது. எதன் மூலமாக, சந்திரனுடைய காரகமான கடக லக்னத்தின் மூலமாக. இதை விட சுபத்துவ பாவத்துவ விதியையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இதை விட ஜோதிடத்தினுடைய மூல விதியையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இதை விட விஜய் அவர்கள் சிம்ம லக்னம் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த ஜாதகம் என்பது கடக லக்னமாக கிடைத்தது அப்படிங்கிறதும் அவர் சொல்வதும் 100% உண்மைத்தான் அப்படிங்கிறதையும் இதை விட தாண்டி யாராலையும் இங்கே எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியாது. அது ஆதித்ய குருஜி ஐயாவாகவே இருந்தாலும் சரிதான். சரியா? நன்றி.